உங்ககிட்ட லோ அண்ட் டெஸ்க்டாப் இல்லைனா லேப்டாப் இருக்குது, கேம் விளாட்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறீங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த 5 கேம்ஸுமே உங்களுக்கு தான். இந்த 5 கேம்ஸுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிற 5 கேம்ஸாக தான் பிக்கப் பண்ணியிருக்கேன். அதாவது பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாகவும் இருக்கும், அதே வேளையில் லோ அண்ட் பிசிலையுமே ரொம்ப நல்லா ரன் ஆகும். இந்த கேம்ஸை ரன் பண்ணுறதுக்கு 2 கோர் 2 த்ரெட் 2 GB RAM இருந்தாலே போதும் நம்மளால் இந்த கேம்ஸை ரன் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு 5 கேம்ஸை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த 5 கேம்ஸையுமே நான் பர்சனலாக ப்ளே பண்ணியிருக்கேன். ப்ளே பண்ணனால தான் பிக்கப் பண்ணியிருக்கேன். சும்மா வீடியோ பார்த்துட்டு இல்லைனா அப்படியெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. அதனால் நான் ப்ளே பண்ணல ஒரு 5 கேம் தான் சொல்ல போகிறேன். இந்த 5 கேம்ஸையுமே நான் 2 GB RAM லேப்டாப்பில் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். அதாவது கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த ஒரு ஏசர் லேப்டாப்பில் ப்ளே பண்ணியிருக்கேன். அந்த ஏசர் லேப்டாப்பில் AMDயோட A4 CPU இருந்துச்சு. 2 கோர் 2 த்ரெட் 2 GB RAM தான். அதிலே நான் இந்த கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த கேம்ஸை நான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்புறமா ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், நீங்கள் ரீசெண்டாக உங்கள் லேப்டாப்பில் OS ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கிராஃபிக்ஸ் டிரைவர் போட மறந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிராஃபிக்ஸ் டிரைவர் போட்டால் மட்டும்தான் உங்களால் கேம்ஸை ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். நான் அப்புறமா AMD இன்டலோட கிராஃபிக்ஸ் டிரைவர் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் CPU நேமை போட்டாலே போதும், கிராஃபிக்ஸ் டிரைவர் வரும். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ அப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இந்த கேம்ஸோட ஸ்டோரி நேரெலாம் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா எனக்கு தெரியாது. நான் ஸ்டோரியெல்லாம் பார்க்க மாட்டேன். ஒரு வீடியோ சீன் வந்தாலே அதை ஸ்கிப் பண்ணிவிடுவேன். டுட்டோரியல் வந்தால் கூட அதையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு கேம் பிளேக்கு டேரெக்டாக போயிடுவோம். அங்கேருந்து தான் கண்ட்ரோலாக ப்ரெஸ் பண்ணி கண்டுபிடிப்பேன். அப்படி தான் நான் கேம் பிளே பண்ணுவேன். இந்த டுட்டோரியல் வீடியோ சீன் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஸோ அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு சொல்ல போகிறேன். மெயினாக என்னோட கிராஃபிக்ஸ் எப்படி இருந்துன்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ ஆரம்பிக்கலாம். ஸோ 5வது இடத்துல இருக்கிறது ஃபார் கிரை 3 தான். இந்த ஃபார் கிரை 3 ஒரு ஐலாண்டில் தான் இருக்கும். அந்த ஐலாண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், டீசெண்டாக இருக்கும் கிராஃபிக்ஸ் எல்லாமே. எஸ்பெஷலி அங்கே இருக்க ட்ரேஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சராக இருக்கும். பார்க்குறதுக்குமே நல்ல விஷுவல்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். லைட்டிங் எஃபர்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா இருந்தாலுமே இந்த கேம்ஸ் என்னால் 2 GB RAM லேப்டாப்பில் ப்ளே பண்ண முடியும். இந்த ஐலாண்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போவோம். அங்கேருந்து இனிமேல் நம்மளை கேப்சர் பண்ணுவார், அவர்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதும் ஃபைட்டிங்காக தான் இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் மாதிரி தான் இருக்கும். அந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே நம்மளால் ஓப்பன் வேர்ல்டு மாதிரி ஃப்ரீயாக சுற்ற முடியும். அங்கே இருக்க வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ட்ரைவ் பண்ண முடியும், எனிமீஸ் கூட ஃபைட் பண்ண முடியும். இந்த மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் கேம் பிளேயுமே இருக்கும். அதே வேளையில் இதோட கிராஃபிக்ஸுமே ரொம்ப டீசெண்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு 2 GB RAM ப்ளே பண்ணுற மாதிரி இருக்காது. ஆனால் ரொம்ப ஈஸியாக 2 GB RAM 2 கோர் இருக்க CPU கூட இந்த கேம்ஸை ரன் பண்ண முடியும். அப்புறமா ரியலிஸ்டிக்கான கேம்ஸ் எடுத்தாலே அது லோ எண்டாக இருந்தாலும் சரி, ஹை எண்டாக இருந்தாலும் சரி, எல்லா லிஸ்ட்லேயுமே கண்டிப்பாக ஒரு அசாசின் கிரீட் கேமாவது இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயுமே 2 GB RAM ப்ளே பண்ணுற மாதிரி அசாசின் கிரீட் ரிவால்யூஷன் இருக்குது. இந்த ரிவால்யூஷன் கேமை தான் நான் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணேன். ஆக்சுவலாக அசாசின் கிரீட் சீரியஸ்லேயே 192 ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இந்த ரிவால்யூஷனை ப்ளே பண்ணிட்டேன். கிராஃபிக்ஸ் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அந்த டைமில். அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோடய லேப்டாப்பும் ரொம்பவே ஹீட் ஆச்சு. ஆனாலுமே இந்த கேமில் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. கிராஃபிக்ஸ் அதை விடையுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ஸ்டோரி லைனுமே எனக்கு தெரியாது. நான் 192 ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிவலேஷனை ப்ளே பண்ணிட்டேன். ப்ளே பண்ணப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் இந்த ஜம்ப் பண்ணுற எஃபெக்ட், அப்புறமா இதோட கிராஃபிக்ஸ் எல்லாமே ரொம்ப இன்டென்சிவாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாகவும் ரியலிஸ்டிக்காகவும் இருந்துச்சு. இதுவுமே ஓப்பன் வேர்ல்டு தான். அசாசின் கிரீட்னாலே ஓப்பன் வேர்ல்டு தான். இதில் நம்ம எங்கே வேணாலும் போக முடியும், ஸ்விம்மிங்கும் பண்ண முடியும். எல்லாமே ரொம்ப நேச்சர் ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. நீங்கள் அசாசின் கிரீட் கேம் லோ அண்ட் பிசியில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கேமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப லோ அண்ட் பிசிலையுமே ரொம்ப சுலபமாக ரன் ஆகும். அப்புறமா 3வது இடத்துல இருக்குது மாஃபியா 2. இந்த மாஃபியா 2 கேம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா இதோட கிராஃபிக்ஸ் என்னமே சொல்லலாம். இதில் இருக்க அந்த கிராஃபிக்ஸ், லைட்டிங், டெக்ஸ்சர்ஸ் இது எல்லாமே ரொம்பவே ரியலிஸ்டிக்காக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஒரு கேம்ஸ் மாதிரியே ஃபீல் பண்ண வைக்க மாட்டாங்க. அதாவது அதர் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் கேம்ஸ்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஓவராக சேச்சுரேஷன் பண்ணி ஓவராக லைட்டிங் எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மாஃபியா 2 பொறுத்த வரைக்குமே அப்படி கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே நேச்சுரலாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே ஓவர் கலராகவும் இருக்காது, இல்லைனா ஓவர் எக்ஸ்ட்ரா லைட்டிங்கும் இருக்காது. இதோட கிராஃபிக்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். அதே மாதிரி தான் இதோட ஷூட்டிங் எஃபெக்ட்டுமே. இந்த கேம்ஸில் நம்ம நிறைய கன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எல்லா கன்ஸையுமே ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நேச்சுரலாக ஃபீல் ஆகும் அதுலேருந்து வர எஃபெக்ட்ஸ் எல்லாமே. இதுவுமே ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். அதாவது 90s 40 90s 50 மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனாலுமே அந்த காலத்தில் இருக்கிற கிராஃபிக்ஸே ரொம்ப டீசெண்டாக எடுத்துருப்பாங்க. அந்த காலத்தில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நம்ம ட்ரைவ் பண்ணலாம். ரோடில் எந்த வெஹிக்கிள்ஸ் பார்த்தாலுமே அதை நாம் எடுத்து ட்ரைவ் பண்ண முடியும். அந்த மேப்பில் எல்லா இடத்தையுமே நம்மளால் விசிட் பண்ணி பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஓப்பன் வேர்ல்டாக தான் இருக்கும். ஆனால் ஷூட்டிங் மிஷின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனாலுமே இது ஓப்பன் வேர்ல்டாக இருக்கனால தான் இதுவுமே பெட்டராக இருக்கும் இதோட கேம் பிளே. அதே வேளையில் கிராஃபிக்ஸுமே ரொம்ப நேச்சராக இருக்கும். கார்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். இந்த கேம்ஸுமே நம்மளால் 2 GB RAM 2 கோர் CPUவில் ரொம்ப நல்லாவே ரன் பண்ண முடியும். எந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டுமே தேவைப்படாது. அப்புறமா 2வது இடத்துல இருக்குது ஸ்லீப்பிங் டாக்ஸ். இந்த கேம் ஹாங்காங்கில் நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த கேமோட ஹைலைட் என்னென்னா ஃபைட்டிங் தான். ஃபைட்டிங் ரொம்ப தாழ்மையாக இருக்கும். நீங்கள் எந்த கேம்ஸ்லையுமே இந்த அளவுக்கு ஃபைட்டிங்கை பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஃபைட்டிங் ரொம்ப செமையாக இருக்கும். அதே வேளையில் ஃபைட்டிங் எவ்வளோக்கு ரொம்ப நல்லா இருக்கோ அது கூடவே இதோட கேம் பிளேயுமே ரொம்ப நல்லா இருக்கும். கிராஃபிக்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சர் ரியலிஸ்டிக்காக இருக்கும். கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டட் கலர்ஸ் மாதிரி இருக்கும். இருந்தாலுமே இதோட கிராஃபிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்.
நீங்கள் இந்த கேமோட கிராஃபிக்ஸை ரொம்ப ரசித்து பார்க்கறத விட அதோட ஃபைட்டிங்கை தான் ரொம்ப இன்டென்சிவாக பார்ப்பீங்க. அதோட ஃபைட்டிங்கெல்லாம் ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும். நன்னாகிட்டு இருக்க ஃபேன் எல்லாமே தலையை தூக்கி போடுவாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும். ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுவாங்க. இதோட ஹைலைட்டே இதில் இருக்க அந்த ஃபைட்டிங் தான். குன்ஃபு கராத்தேனெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஃபைட்டிங் தான் ரொம்ப ஹைலைட். அது கூடவே இதோட கிராஃபிக்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மற்ற கேம்ஸை மாதிரி தான் இதுவுமே ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். அந்த சிட்டி அந்த ஏரியாவில் நீங்கள் எங்கே வேணால் போகலாம், எந்த காரை வேணால் எடுத்து ஓட்டலாம், பைக்ஸுமே இருக்குது. ஒரு காரில் இருந்து இன்னொரு காருக்கு ஜம்ப் பண்ணுறது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அந்த டைமில் நான் இந்த கேம் ப்ளே பண்ணும்போது எந்த கேம்ஸ்லையுமே இந்த மாதிரி கிடையாது. நம்ம ரன் ஆகிட்டு இருக்கும்போதே ஒரு காரில் இருந்து இன்னொரு காரில் ஜம்ப் ஆகி அந்த காரையுமே எடுத்து ட்ரைவ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப முக்கியமாக இதோட ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை தான் மறக்கவே முடியாது. அங்கே எந்த வெப்பன் இருந்தாலுமே எடுத்து தாறுமாறாக அடிச்சுடுவாங்க. கிட்டத்தட்ட ஜான் விக் மாதிரினே சொல்லலாம். ரொம்ப இன்டென்சிவான ஃபைட்டாக இருக்கும் இந்த கேம். நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டிய கேம்ஸில் இதுவும் ஒன்று தான். அப்புறமா நம்பர் 1 இடத்துல இருக்கிறது பேட்டில்ஃபீல்டு 2 பேட் கம்பெனி. பேட்டில்ஃபீல்டு 2 கிடையாது, பேட்டில்ஃபீல்டு 2 பேட் கம்பெனி இந்த கேம் தான். இந்த கேமோட ஹைலைட்டே இதோட கிராஃபிக்ஸ் கேம் பிளே தான். இந்த கிராஃபிக்ஸில் அப்படி என்ன புதுசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கால் ஆஃப் டியூட்டி கேம்ஸில் கூட இதுக்கு ஈக்குவலான கிராஃபிக்ஸை கொடுத்துருப்பாங்க. ஆனாலுமே இதில் என்ன ஸ்பெஷல்னா, அந்த பில்டிங்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆகிறது பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அந்த பில்டிங்ஸாக இருந்தாலும் சரி, ஏதாவது ட்ரீயாக இருந்தாலும் சரி, ரொம்ப நல்லாவே டிஸ்ட்ராய் ஆகும். மற்ற கேம்ஸில் எல்லாம் இந்த ட்ரீஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகாது நம்ம என்ன தான் ஷூட் பண்ணாலும். ஆனால் இந்த கேமில் அப்படி கிடையாது. நம்ம எதை ஷூட் பண்ணாலுமே அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராய் ஆகும். எனிமி ஷூட் பண்ணும்போது நம்ம நினைக்கலாம் ஒரு பாக்ஸுக்கு பின்னாடி இல்லைன்னா ஒரு வாளுக்கு பின்னாடி போய் கவர் எடுத்துக்கலான்னு. ஆனால் எனிமியோட பொறுமை போச்சுன்னா அவங்க கன்னில் இருக்க கிரனேட் லான்ச்சர் எடுத்து ஷூட் பண்ணுவாங்க. இந்த வாளாக இருந்தாலும் சரி, எந்த பாக்ஸாக இருந்தாலும் சரி, அதுவுமே டிஸ்ட்ராய் ஆகும். நம்மளால் கவர் எடுத்தெல்லாம் எடுக்க முடியாது. இந்த கேம்ஸில் அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப நேச்சுரலாக ரியலிஸ்டிக்காக பில்டிங்ஸ் எல்லாம் இருந்தாலுமே இதில் இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டுமே டிஸ்ட்ராய் ஆகும். நீங்கள் மற்ற கேம்ஸ்லாம் இந்த அளவுக்கு டிஸ்ட்ராய் ஆகிறத பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு கேம்ஸ் இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஆனால் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே இந்த அளவுக்கு டிஸ்ட்ராய் ஆகி பார்த்ததே இல்லை. எந்த ட்ரீயை ஷூட் பண்ணாலுமே அதுவுமே டிஸ்ட்ராய் ஆகும். நம்ம டேங்கர் எடுத்து ஷூட் பண்ணாலும் சரி, இல்லைனா கன்னில் இருக்க கிரனேட் லான்ச்சரில் ஷூட் பண்ணாலும் சரி, ரொம்ப நேச்சராக இந்த டிஸ்ட்ராய் ஆகிறது இருக்கும். அதே வேளையில் இதோட கேம் பிளேயும் மோசம் எல்லாம் கிடையாது. இதோட கேம் பிளேயுமே ரொம்ப நல்லா இருக்கும். கால் ஆஃப் டியூட்டி விடையுமே பெட்டராக இருக்கும். நீங்கள் கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா இதோட கேம் பிளேயுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கிராஃபிக்ஸுமே அதுக்கு மேலே பெட்டராக இருக்கும். ஓவராலாக இந்த நம்பர் 1 ஸ்பாட்டை இது பிடிக்கிறதுக்கே அதுதான் ரீசன். இதோட கிராஃபிக்ஸ் அப்புறமா கேம் பிளே எல்லாமே ரொம்ப நேச்சுரல் ரியலிஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் இந்த கேமையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்ககிட்ட லோ அண்ட் பீஸ் இருந்துச்சுன்னா இந்த கேமை நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவுமே மஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டிய ஒரு கேம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.